Good morning. Narishu, welcome back to our channel. ஆமாம், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் அந்த ரெட்டை ஜடை போடுறோம்ல, அதை நிறைய பேர் அந்த பூ கீழே போடுறாங்க. ஆக்சுவலி அது எப்படி போடுறீங்க அப்படின்னு பழைய வீடியோவில் ஒன்று கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் அதுக்கப்புறம் நமக்கும் வீடியோ போகிற டைமே இல்லாதனால வீடியோ போட முடியல ஆக்சுவலி. அதனால் இன்றைக்கி பாப்பாவுக்கு தலை வரும்போது அந்த வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அந்த சிப்பு குட்டி சிப்பு இன்னைக்கு என்ன தேய்க்கலை. ஏன் தேய்க்கலைன்னா, நாளைக்கு ஷூட்டு, திருப்பி நாளைக்கு காலைல ஒரு தினமும் தலை குளிக்கிற மாதிரி இருக்கா, அதனால தினமும் தலை குளிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு தலைக்கு குளிக்க வேணாம். இதில் எப்படிதான் இந்த சீப்பில் வாடுறதோ, எனக்குள்ள நார்மல் சீப்பில் தான் எனக்கு வாழ வரும். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் வரையலாம். அப்புறம் வந்து பாப்பா ஓன் வாய்ஸில் 2-3 வீடியோஸ் போட்டிருக்கோம், ஷார்ட்ஸ் மாதிரி. சூப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க இன்ஸ்டாவில். ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா கிட்ட என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், என்கிட்ட என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் நான் கண்டிப்பாக கேட்குறேன். நான் இங்கேருந்து தான் நான் போடுவேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி இங்கேருந்து போடுவேன். இவ தூக்கி போடுறதில்ல நானே, ஏன்னா முடி வெயிட்டாக இருக்குது, என்னால் தூக்க முடியல. தூக்கி அங்கே நிற்க வச்சு போட்டாலும் மறுபடியும் வலிக்கிட்டு வந்துடுது, அதனால போட முடியல. அப்புறம் சில பேர் வந்து இது ஷார்ட்ஸ் பார்த்துட்டு, அக்கா ஏன்க்கா பாப்பா முடி சின்னதாகிடுச்சின்னு கேட்டீங்க சில பேர். ஆக்சுவலாக என்னென்னா, கீழே வந்து கொஞ்சமாக முடியை கட் பண்ணும். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தது, அது ஒரு மாதிரி கீழே மேலே இருக்கும்ல அந்த மாதிரி. ஏன்னா பாப்பா முடியை கட் பண்ணவே விட மாட்டாள், சுத்தமாக விட மாட்டாள். அதனால் கீழே மேலே கொஞ்சம் இருந்தது. இப்போ பின்னதுனால அப்படி இருக்குது. ஸோ பாருங்க, நான் இங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இவ்வளோ முடி இருக்குது, ஏன்னா அப்போ தான் முடி நிற்கும். எவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதுடி, நீ தான் முன்னால் போகணும். இங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் சரி, ஏன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கொஞ்சம் ரிப்பன் தூரமாக இருக்கிறதுனால நிற்கும். இது புரியலைன்னா மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப க்ளோஸ்அப்பில் வேணால் எடுக்கிறேன், பட் அதுக்கு மேலே க்ளோஸ்அப்பில் எடுக்க முடியாது. வாடிக்கிட்ட வாடி, இதை நான் க்ளோஸ்அப்லேயே எடுக்கிறேன். மோட்டர் ஆஃப் பண்ணிடலாமா? அவரே ஆஃப் பண்ணிட்டாரு 10 நிமிஷத்துக்கு வச்சு. இங்கே வச்சுட்டு இப்படி ஆயிடுச்சா. பட் போட்டுட்டு மறுபடியும் ஒரு சுற்று போட்டுப்பேன், ஏன்னா வந்து திடீர்னு முடி வலிக்கிட்டு விழுந்துடும், கழண்டுடும். சாரி, போட்டுட்டோன்னா இப்போது இதை ஒரு முடிச்சு போட்டுக்கணும். இது முடிச்சு இது பாருங்கள், இப்படி ஒன்று இந்த முடிச்சுக்குள்ளே விட்டு இவ்வளோதான். அவ்வளோதாங்க.
இப்போ பார்ப்பு இதுதான், இப்படி தான் பவு போடணும். பவு தானே சொல்லணும், பவு. இப்படி தான் அந்த பவு போடணும் ஆக்சுவலி. ஸோ இப்படி போட்டால் வந்து பசங்களுக்கு பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். அது ஒரு மாதிரி சும்மா ரெண்டாக எடுத்து போட்டால் அது நல்லா இல்லை. எனக்கு அப்படி போடுறதுக்கு பிடிக்காது. ரைட்ரா. இப்படி போட்டால் பார்க்கறதுக்கும் பூ அழகாக இருக்கும். இப்போ இந்த சைஸ் இந்த பக்கமும் அதே மாதிரி தாங்க. எப்படி என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் வச்சு போட்டு வேண்டியதுதான். நிறைய பேர் கேட்டீங்க என்கிட்ட, அந்த பாப்பாவுக்கு அந்த ஸ்கூல் வீடியோ போடும்போதெல்லாம் பார்த்துட்டு எப்படி போடுறீங்கக்கா அந்த பூ பாப்பாவுக்கு பவு எப்படி போடுறீங்க, அது கொஞ்சம் தெளிவாக போட்டு காட்டுங்கன்னு சொல்லிட்டு டைம் இல்லாமல் இருந்ததே இருந்ததா. இன்னைக்கு ஓகே போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ ஃப்ரெண்ட்ஸில் பார்க்கலாம்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸில் பார்க்கலாம். காட்டு பார்ப்போம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் பவு கரெக்டாக வந்துடுச்சு. வீடு போட்டுக்கணும். அவ்வளோதான். அப்படிதாங்க. சூப்பர்.